இந்தியாலயும் சரி, நியூசிலாண்ட்லயும் சரி இப்படி நான் பார்த்ததே இல்லங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜப்பான்ல ஜாப்பனீஸ் பீப்பிள் முக்காவாசி பேர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸா தான் இருக்காங்க. அவங்களோட ஓன் செல்ஃப் கம்பெனிய தான் அவங்க பிரிஃபர் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்க தனியா வந்து சாப்பிடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்க வந்த இடம் தான் இச்சிரான் ராமன். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ராமன் செயின் ஜப்பான்ல. இங்க வந்து நீங்க குரூப்பா டேபிள்ல அப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது. தனித்தனியா இந்த மாதிரி பாட்ஸ் தான் இருக்கு. நீங்க இப்படி தனியா உட்காரணும். அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு கூட அவசியம் இல்ல. வேணும்ன்றத இந்த மெனுல வந்து நம்ம சர்க்கிள் பண்ணி குடுத்துட்டா போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி நம்மளோட ஆர்டர வந்து நம்ம முன்னாடி வச்சுடுறாங்க. அவங்க முகம் கூட நம்மளால பார்க்க முடியாது. ஷோல்டர் கீழ இருந்து மட்டும் தான் விசிபிளா இருக்கு. நாங்க வந்து ஸ்பைசி டொன்கட்சு ராமன் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராத்தோட ஃப்ளேவர் ஆத்தென்டிக்கா இருந்துச்சு டேஸ்ட். அதுக்கப்புறம் நூடுல்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ண தெரியாததுனால ஃபோர்க் கேட்டு வாங்கி நாங்க ஃபோர்க்ல சாப்பிட்டாச்சு. பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா நூடுல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஜப்பான்ல அவ்ளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். நீங்க ஜப்பான் வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.